ஒரே சிரிப்பா தான் இருக்காரு. இந்த வார்த்தை சந்தோஷமா பேசலான்னு வந்தா போனை நோண்டிக்கிட்டு இருக்காரு. என்னத்த நோண்டுதாரு? என்னத்த எட்டி பாக்குறேன்னு அப்படியே மேல வந்து விடுதியே. அடுத்த போன அப்படி என்ன எட்டி பாக்குற? ஆமா, இப்ப நான் என்னத்த எட்டி பாத்துட்டேன்? நீங்க என்னத்துக்கு யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போனை நோண்டிட்டு இருக்கீங்க? நான் சும்மா வந்தேன். எனக்கு ஒரு 5000 rupees வேணும், ஷாப்பிங் போகணும், அதான் கேட்கலான்னு நல்ல மூடுல வந்தேன். என் மூடு அப்படியே கெடுத்து விட்டுருவீல. என்னது 5000 rupees வேணுமா? 5000 rupeesக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமா? ஷாப்பிங் போறோம்ல, ஷாப்பிங். இப்ப என்னத்துக்கு ஷாப்பிங்? என்ன பேசுறீங்க? உங்களை கட்டி என்ன சகத்தியாது நான் கட்டிருப்பேனா? ரெண்டு பிள்ளைய பெற்றதுதான் மிச்சம். என்னைக்காவது ஒரு நாள் வாசுபலட்சுமி வெளியே போவோம், வெளியே போய் சாப்பிட்டுட்டு வருவோம், கோயிலுக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம், என்னைக்காவது கூப்பிட்டுருப்பீங்களா? ராவும் பவலும் போன நோண்டிக்கிட்டு வேலையில உட்கார்ந்துருக்கிறது தான் மிச்சம். நான் வந்து எட்டி பார்த்த உடனே டபக்குன்னு போனை ஆஃப் பண்ணி பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு கள்ளத்தனம் இல்லைனா என்னத்துக்கு உள்ள வைக்கிறீங்க? சரி போனா போகுது. நான் ஒரு 5000 ரூபாய் கேட்டேன். 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய கையில கொடுத்து, சுப்புலட்சுமி நீ ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறியா, போயிட்டு வான்னு சொல்லலாம்ல. அதுக்கு மனசு வராத. 5000 ரூபாய்க்கு எத்தனை செய்வர்னு கேட்கல. நான் என்ன அந்த அளவுக்கு அடிமுட்டாளா? பிள்ளைங்க காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் உன்னை கூட்டிக்கிட்டு கோயிலு கோலம் ஹோட்டலுன்னு சுத்தலன்னு தான் உனக்கு கவலை, அப்படித்தானே? இங்க பாரு, 24 மணி நேரமும் வேலை டைட்டா இருக்கு. நானே நிக்க நேரம் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கேன். போன்ல உட்காந்து அப்படி என்னத்தையாவது வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் பாக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இருக்கா என்ன? என்னத்தை நோண்டிட்டேன்? ஏதாவது உனக்கு படிக்க தெரியுமா? 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய் கொடுக்கணுமாம்ல. 10000 ரூபாய் காசோட அருமை என்னைக்கு அது உனக்கு தெரிஞ்சிருக்கா? உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? இப்ப என்னத்தை வாங்குறதுக்கு ஷாப்பிங் போற, அத சொல்லு. நான் படிக்காதவதான், படிக்காதவனே தெரிஞ்சுதானே கட்டினேரு. ஏன் டாக்டரை கட்டிக்கலான்னு ஆசைப்பட்டிருந்திருப்பேரு. நான் குறுக்க பூந்துட்டேன், அப்படித்தானே? வாய மூடு, அரைஞ்சி பல்லக்கில கழுத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அவளை என்னை சேர்த்து வச்சு பேசுறதா உனக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பாரு அவளை வம்புக்கள் காட்டா உனக்கு தூக்கம் வராது. டேய் நில்லுடா, அவ என்ன பண்ணா தெரியுமா? யோ நல்லா கேட்டுக்கிறோம். சின்ன பிள்ளைக்கு இருக்கிற பாசம் கூட உமருக்கு இல்லாம போயிட்டுல. என்ன கையை நீட்டி அடிக்கிறீரு ஹீரோ. நான் யாருன்னு உமருக்கு காட்டுறேன். இந்த எல்லா பிள்ளைகளையும் என் பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டு உங்க எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாருங்க. எப்ப என்ன அவமானப்படுத்துறதுன்னு நீங்களாம் முடிவெடுத்தீரோ அப்பவே நான் யாருன்னு காட்டாம இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடியே, சின்ன பிள்ளைல நம்ப வைக்கலாம், ஆனா அது ரொம்ப காலம் கிடையாது. கூடிய சீக்கிரமே உன் சுயரூபம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிச்சு, அதுகளே உன் மோரையில காரி துப்ப போகுது. துப்புதா இல்ல என் பின்னாடியே வருதானே பாக்கத்தானே போறீரு. பாப்போம் பாப்போம். தினம் இவளோட அக்கப்போறதா இருக்கு. என்ன பாடு படுத்தி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளையும் அவ பக்கம் இழுத்துல வச்சிருக்கா. அம்மா ஓ முடியல என்னதான் நல்லா சிரிக்கிறான் பாரு தம்பி. எப்பவுமே உன்னியதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தமடி நெல்ல மெத்து மெத்துன்னு இருக்குமா இருக்கும், அதான் சிரிக்கிறான். அம்மா அத்தனா நான் யாருன்னு சொல்லுத. நீ அவனுக்கு மைனி. அத்தை தங்கச்சி பாப்பாவா என் மடியில வையேன். டேய் உனக்கு பிடிக்க தெரியாதுடா. தங்கச்சி பாப்பா குட்டியோண்டு இருக்கல்ல, நீ கீழே கீழே போட்டுருவ. கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் தூக்கு, சரியா? போபடிமா, எனக்கு ஆசையா இருக்கு தெரியுமா. டேய் குளிக்கிறதுக்கு வர சொன்னா இங்கே ஓடியாந்து உட்கார்ந்துருக்க. போமா, நானே பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நீ அண்ணன் வேலைக்கு போயாச்சா? யாரு உங்க அண்ணனா? எந்திக்கிறதுக்கே 9 மணி ஆகும், இன்னும் எந்திரிச்ச படம் இல்ல. இவனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, அதான் குளிப்பாட்டலான்னு பார்த்தா அங்க தண்ணி வச்சிருக்கேன், இவங்க ஓடியாந்துருக்கான். அது மனுஷன் ஆட்டா கொடுக்கற செல்லத்துல
ஐயா வந்து அரையறாரு. ஐயா முடிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு தானே இந்த வரத்து வராரு. சுப்புலட்சுமி, என்ன கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? கப்பல் கவந்து போச்சா என்ன? இட்லி அவிச்சு போட்டுட்டு வந்திருக்கியே, சட்னி சாம்பாரை யார் வைக்கிறது? ஏய், என்னாச்சு? உன்கிட்ட தானே கேக்குறேன். என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்க? ஏய், திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிக்கிட்டியே, என்னடி என்னாச்சு? ஆமா, என்னாச்சு ஏதாச்சுன்னு இங்க வந்து கேளுங்க. போய் உங்க மாமன்ட்ட கேளுங்க. ஒரு 5000 ரூபாய் கேட்டேன், அதை கொடுக்கறதுக்கு முடியல. கைய வாங்கி அடிக்கிறாரு. எம்படி திமிரு இருந்தா என்ன கைய வாங்கி அடிப்பாரு. நல்ல பிள்ளைய தான் பெத்து வளர்த்து வச்சிருக்கிய. என்னது, நீ 5000 ரூபாய் கேட்டதுக்கு உன்னை அடிச்சானா? அவங்கிட்ட 5000 ரூபாய் துட்டு இல்லாமலா இருக்கு, அதுக்கு உன்னை போட்டு அடிப்பானா? நீ எதையாவது திண்டுக்க முண்டுக்கா பேசியிருப்ப, அதனால அடிச்சிருப்பான் தானே. திண்டுக்க முண்டுக்கா பேசிட்டேன் நான் மட்டும் தானே இந்த வீட்டுல திண்டுக்க முண்டுக்கா பேசிட்டேன், வேற யாரும் பேச மாட்டியே. 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல, என்ன அடிச்சிட்டு போறாரு, அதை என்னன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இங்க பாரு, வார்த்தையை அளந்து பேசு. யாருகிட்ட பேசுறேன்னு பேசு. நல்ல திமிர்ல ஒய்யாரத்துல ஏரியா உட்கார்ந்துருக்க. மாமியாருங்கிற மரியாதை வெல்ல. இங்க பாரு, வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். ஆமா, ஆனா உனா என்கிட்ட கத்துங்க. உங்களுக்கு சட்னி அரைக்கிறதுக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கும் இட்லி அவிக்கிறதுக்கும் நல்ல வடையை பொரிக்கிறதுக்கும் மட்டும்தான் நான் தேவை. வேற என்னத்துக்கு என்ன தேடி வந்திருப்பியே? என்னடா சட்னி சாம்பார் வைக்காம இவ பேசாம போயிட்டா இங்க எல்லா வேலையும் நம்மள செய்ய வேண்டியதா இருக்கணும். ஏன் மத்த மருமகளெல்லாம் வெளியே உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு தானே இருக்காளுவோ, அவளோட செய்ய சொல்றது. அதுக்குள்ளே அங்க போய் பார்த்துட்டு வந்துதான் இத்தனை பேச்சும் பேசுறியா? அவ்வளோ பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா, நீ சும்மா தானே இருக்க. ஆமா, வேலை கழிக்கி புள்ள சாக்கு. அடியே, இப்ப செய்ய முடியுமா முடியாதா? போங்க, வார நல்லாதான் வெட்டுற. பார்க்க தானே போறேன். இரு, ஒரு நாள் சேர்த்து வச்சு அந்த முகரைய திருப்புறனா இல்லையான்னு பாரு. ஆமா ஆமா, திருப்புவா. என் முகரையெல்லாம் திருப்ப போறாளாம். உன் முகரைய நான் திருப்பதுக்கு எம்பிட்டு நேரமாகும்? எல்லாவளும் அங்க உட்காந்து கும்மி அடிக்கிறா. அவளுவெல்லாம் வேலையை வைக்கூடாது. ஆனா ஊடா சிப்பு லட்சுமின்ட்டு வந்துட வேண்டியது இருக்கு. அவளுக்கு இப்ப போய் வச்சுக்கிறேன் கச்சேரிய. நீங்க எல்லாரும் இங்க உட்காந்து கும்மி அடிப்பியே, இந்த வீட்டுல எல்லாருக்கும் எடுபடி வேலை நான் மட்டும் செய்யணுமாக்கும். என்ன படிமா, எதுக்கு இப்படி கோவமா வந்திருக்க? நாங்க தம்பி பாப்பாவோடையும் தங்கச்சி பாப்பாவோடையும் விளையாண்டுட்டு இருந்தோம், நீயும் வா விளையாடலாம். ஆமாட்டி, அது ஒண்ணுதான் குறை. இந்த வீட்டுல தான் என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துதாவளே. இட்லி அவிக்கவும் சட்னி சாம்பார் வைக்கவும் வீட்டை பெருக்கிறதுக்கும் அப்புறம் துடைக்கிறதுக்கும் மட்டும்தான் நானு. பிள்ளைகளை கொஞ்சிறதுக்கு இவ. என்னக்கா, என்ன வேலை செய்யணும்னு சொன்னா தானே தெரியும். நீங்க இப்படி சாட்டி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சட்னி சாம்பார் வைக்கணும் அப்படி தானே? நான் போய் வைக்கிறேன். இந்தாங்க பாப்பாவை பிடிச்சிக்கோங்க, நான் போய் செய்யறேன். ஆமா ஆமா, வீட்டு வேலைய சொன்னாதான் மகாராணி செய்வா. பெரிய டாக்டர்ல அப்படித்தான் இருப்பா. பிள்ளைய தூக்கி வச்சுட்டு நல்லா உட்காந்துக்கோ. ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனா வீட்டுல வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா? எப்ப பாரு எல்லா வேலையும் என்னையே ஏவுறதுதான். உங்க எல்லாருக்கும் வேலையா போச்சு. அங்க வந்து என்கிட்ட கத்திட்டு போறாங்க. அவங்க கத்திட்டு போன பிறகு நான் வந்து கேட்டா, இக்கா சொன்னா நான் செய்ய மாட்டேனா அப்படின்ப நீ. யாருக்கு அவங்க கிட்ட கத்துனா? அத்தையா? அத்தை எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் செய்யறேன். ஆமா ஆமா, இந்த வீட்டுக்கு நீயும் நானும் ஒன்னாதான் மருமகளா வந்தோம். என்னைக்காது என்ன மதிக்கிறாங்களா? ஒன்னதான் தூக்கி அப்படியே தலையில வச்சு எல்லாரும் ஆடுறாங்க. வேற பத்தாதுக்கு என் புருஷன் வேற. அந்த ஆளுக்கு எப்பவுமே அவ எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வா. காயத்திரியே குறை சொல்லாதங்கிறாரு. எல்லாரையும் எந்த சொக்குப்படியை போட்டு மயக்கி வச்சிருக்கியோ தெரியல. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை எங்க எல்லாருக்கும் பிடிக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க தான் இப்படி விதர்ப்பமா நினைக்கிறீங்க. ஆமாமா, அது ஒண்ணுதான் குறை. உனக்கு என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும், எம்பிட்டு பிடிக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். என்னமோ ஒண்ணுமே தெரியாதவ பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை ஒரு சட்னி அரைக்க சொல்லிட்டேன், அதுக்கு இத்தனை அக்க போறா. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், போய் ஒய்யாரமா உட்காந்துக்கோ. நானே போய் செய்யறேன். அதுக்கு இவ்வளோட்ட வந்து இப்படி பேசுவியோ? அதானே, இந்த வீட்டுல என்ன வாயே திறந்துடக்கூடாது. எங்கத்த வாயை திறந்தாலும் மொத ஆள நீங்க வந்து நிப்பியல்ல. அடியே, அவ பிள்ளை பெத்தவ இங்க உட்கார்ந்துருக்கா, அது உனக்கு பொறுக்கல அப்படித்தானே? பத்தாதுக்கு காயத்ரி வேற உட்கார்ந்துட்டா, அதான் இந்த வரத்து வர்ற. மூணாவது அவர் நெட்டக்குச்சி நிக்கிறாளே, அவளை மறந்துட்டியல்ல? அம்மா தாயே, என் தங்க மருமோளே, உன்கிட்ட போராட எனக்கு ஆவி இல்ல. முடிஞ்சா செய், இல்லாட்டி நான் செய்யறேன். நல்லதான் குறைச்சுக்கிட்டு போறா. படைமாக்கு கோவம் வந்துட்டு, அதான் கோவத்துல போட்டு எல்லாரும் படைமாவே வாழ சொல்லிட்டு இருந்தா, அதான் படைமாக்கு கோவம் வந்துட்டு. ஆமால, நல்ல பெரிய மாலை கண்டான். பெரிய மாலை எப்ப பாரு பெரிய மாளுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு நீ இருக்கல்ல, அதான்
அவ இப்படி முகத்தை சுண்டிக்கிட்டு போறா. என்ன வடிவு படையம்மா பாவம். படையம்மாக்கு சட்னி வைக்க சாம்பார் வைக்கன்னு வேலை சொல்லிட்டே இருந்தா கோவம் வந்துடும். ஆமா, நம்ம வீட்டு வேலையை செய்யறதுக்கு இன்னும் 4 பேரை வர சொல்லுவோம். ஐயோ அம்மா விடுமா, அண்ணி கோணம் தெரிஞ்சது தானே. நீ பசங்களை குளிப்பாட்டணும். வெண்ணி வச்சிட்டியா? ஆமாட்டி, அடுப்புல வச்சிருக்கேன். விளாவி வைக்கிறேன். பிள்ளைங்களை கொண்டு வாங்க. குட்டி பாப்பா குளிக்க போடா. அக்கா, நம்ம 2 பேரும் பாப்பா குளிக்கிறது பாப்போம். சரியா? சரில தம்பி.